வரலாற்று ஆர்வலர்களின் தீவிர முயற்சியால் புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில் சுனையில் மூழ்கியிருந்த பழமை வாய்ந்த சிவலிங்கத்தை 146 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் மீண்டும் தரிசனம் செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள நார்த்தாமலையில் விஜயாலய, சோழீச்சரம் உள்ளிட்ட தொன்மையான வரலாற்று சின்னங்கள் உள்ளன. அங்குள்ள தலைவீர சிங்கம் என்ற சுனையின் அடியில் சிவலிங்கம் இருப்பதாக உள்ளூர் மக்கள் கூறி வருகின்றனர். இந்த தகவலை கேள்விப்பட்ட யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரலாற்று அமைப்பைச் சேர்ந்தவர்கள் சுனையின் இருந்த 20 அடி ஆழமுள்ள தண்ணீரை வெளியேற்ற தொடங்கினர். பொதுமக்கள் உதவியோடு 5 நாட்களாக தொடர்ந்து தண்ணீரை வெளியேற்றிய பிறகு மலை குடையப்பட்டு அதற்குள் ஒரே கல்லிலான சிவலிங்கம் இருப்பதை கண்டு படைந்தனர். தமிழர்களின் கட்டடக்கலையை பார்த்து மெய்சிலிர்த்த மக்கள் சிவலிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். அங்கிருந்த கல்வெட்டில் சீரி அதிராம பாண்டிய ரட்சை என பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை கேள்விப்பட்டு சுற்றுவட்டார கிராமங்கள் மட்டுமின்றி வெளி மாவட்டத்தினரும் கூட்டம் கூட்டமாக நார்த்தாமலைக்கு வந்து சுனைலிங்கத்தை வழிபட்டு செல்கின்றனர். இந்த சிவலிங்கம் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்றும் 1872ஆம் ஆண்டு இந்த சுனையில் நீர் வற்றி லிங்கம் வெளியே தெரிந்ததாகவும் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர். ஆனால் 42 ஆண்டுகளுக்கு முன்னர் பங்குனி மாதத்தில் சுனை நீர் வற்றிய போது சுனை லிங்கம் வெளியே தெரிந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். சுனையை தண்ணி எடுத்து பார்க்கறேன்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக டெய்லி வந்துட்டே இருக்கும். ஸோ 3 நாளாக என்னால் பார்க்க முடியல. இன்னைக்கு தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சுனையை பார்க்க முடிஞ்சது. இது நமக்கு புதுக்கோட்டை இருக்க ஒரு ஜாயிண்ட் ரிஜிஸ்டர் மேம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால பார்க்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் கழிச்சு இப்போ தண்ணி எடுத்திருக்காங்க. இதை பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த காலத்து மக்கள் எவ்வளோ சூப்பராக ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. ஸோ ஒரு மலையை குறைஞ்சி உள்ளுக்குள்ளே எந்த எக்யூப்மெண்ட்டுமே இல்லாத சமயத்திலே இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பாதுகாக்கணும். அதுதான் நம்ம இந்த காலத்தில் செய்ய வேண்டிய இருக்கு. அவங்களுக்கு நல்ல செய்ய ஆசைப்பட்டு தான் பண்ணணும். நம்ம பாதுகாக்கணும். நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு இங்கே போதும் குளிப்போம். ஆனால் இதுக்குள்ள சுனை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு நாங்கள் பார்த்ததில்ல. குளிச்சுட்டு அந்த வாக்கில் போய் எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்துருக்காங்க. அது எப்படி 70 வருஷம் 80 வருஷம் முன்னாடி எடுத்திருக்காங்க. மற்றபடி இதில் மேலே மஸ்தான் கூட ஒன்று இருக்குது. அதை தான் பார்த்துட்டு எல்லாம் போயிடுவாங்க. இப்போதான் நான் முதல்ல எடுத்து பார்க்குறோம். எங்கள் வயசுக்கு இப்போதான் நாங்கள் முதல்ல பார்க்குறோம். கடந்த 70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிவனை பார்த்துருக்கதாக சொல்கிறாங்க. 70 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அங்கே இருந்த சுனையில் இருந்த தண்ணியை எடுத்துட்டு அது ஒரு 2-3 நாளாக முதல்ல தண்ணி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சேர் கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கு இருந்ததை அந்த தண்ணி அதையும் எடுத்துட்டு இன்னைக்கு தான் முதல்ல இப்போதைக்கு தான் இப்போ அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. அதை தரிசிக்கிறதுக்காக நான் புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கிறேன். பழமை வாய்ந்த சுனை லிங்கத்தை மக்கள் தொடர்ந்து தரிசிக்கவும், பழமை மாறாமல் அந்த சுனையை பராமரிக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.